உலகத்தில பல வகையான ஆல்கஹால் இருக்கு. ஆனா, இந்த மங்கோலியன்ஸ் குதிரைப்பால வச்சு ஆல்கஹால் தயாரிக்கிறாங்க. இது பேரு ஐராக் அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னதான் இது வந்து ஆல்கஹால்னு சொன்னாலும், இதில ஆல்கஹால் கன்டென்ட் என்னமோ 2 டூ 3% வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஐராக்ன்றது எப்படி பிரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மரத்தொட்டியில வந்து இந்த குதிரையோட பால ஊத்திடுவாங்க. அப்படி ஊத்திட்டு, அதில வந்து ஒரு மரமத்த போட்டு, டெய்லியும் குறைஞ்சது ஒரு 1000 வாட்டியாவது அத வந்து கிளறி விடுவாங்களாம். இப்படி கிளறி விடும்போது, அந்த பால்ல இருக்கிற ஈஸ்ட் கன்டென்ட் வந்து ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ் ஆகி, அதில வந்து ஆல்கஹால் வந்து உருவாகுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, லேசான புளிப்பு தன்மையானதா தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுக்கு காரணம் வந்து இதோட ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ். மங்கோலியன்ஸ் வந்து இத வந்து ரெஃப்ரெஷ் ட்ரிங்க்கா தான் எடுத்துக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதில வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால இவங்க வந்து இந்த குளிர் பிரதேசத்தில இருக்கிற குளிர வந்து தாங்குறதுக்காகவே இத வந்து அதிகமா இன்டேக் பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. மங்கோலியன்ஸ்க்கு வந்து இந்த ஐராக்ன்றது வாழ்வியல்ல ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணா தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, செங்கிஸ்கான் காலகட்டத்தில இருந்து இந்த ஐராக் வந்து அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னா, முதல்ல இவங்க வந்து ஐராக தான் ஒரு பவுல்ல ஊத்தி குடுப்பாங்களாம். அத வாங்கி மறுக்காம குடிக்கிறது வந்து, அது அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துற மாரி அப்படின்ற மாரியும் நெனைக்கிறாங்க. டெய்லி இந்த மாரியான ஃபேக்ட்ஸ் கன்டென்ட்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ.